தடாதகையாரின் திருமண படலம். தடாதகை பிராட்டியார் மீனாட்சி தன் தந்தையான மலையத்துவச பாண்டியன் மறைந்த பிறகு மதுரையின் அரசியானார். அவர் மிகச் சிறப்பாக ஆட்சி செய்தார். தடாதகை ஒரு வீரமான ராணி. அவர் தன் தந்தையின் ஆசைப்படி தன் ஆட்சியை பரப்ப உலகிலுள்ள எல்லா நாடுகளையும் வெல்லப் புறப்பட்டார். அவரது பெரும் படையை பார்த்தாலே எதிரிகள் பயந்து சரணடைந்தனர். உலகிலுள்ள எல்லா தேசங்களையும் வென்ற பிறகு இறுதியாக தேவர்களின் உலகமான தேவலோகம் வரை படையெடுத்துச் சென்றார். அங்கேயும் இந்திரன் பயந்து ஓடிவிட்டான். பிறகு வீரத்தின் உச்சியில் இருந்த தடாதகை பிராட்டியார் உலகத்தின் மிக உயர்ந்த இடமான கைலாய மலைக்கும் படையெடுத்துச் சென்றார். அங்கேதான் சிவபெருமான் இருப்பார். கைலாயத்தின் காவலர்கள் தடுத்தும் தடாதகை அவர்களை எல்லாம் வென்று சிவபெருமானின் இருப்பிடத்திற்கே சென்றார். அங்கே சிவபெருமான் கம்பீரமாக தன் எதிரே நிற்பதைக் கண்டார். அதுவரை வீரத்தின் அடையாளமாக இருந்த தடாதகை பிராட்டியாருக்கு சிவபெருமானை பார்த்ததும் திடீரென ஒரு மாற்றம் வந்தது. அவரை பார்த்த அந்த கணமே அவருக்கு பிறக்கும்போது இருந்த 3 தனங்களில் ஒன்று மாயமாய் மறைந்தது. அப்போதுதான் இவர்தான் எனக்கு கணவராகப் போகிறவர் என்றும் நான் இவரின் சக்திதான் என்றும் அவருக்கு வெட்கமும் ஞானமும் வந்தது. பிறக்கும்போது அசரீரி சொன்னது நினைவுக்கு வந்தது. சிவபெருமான் தடாதகை நீ உடனே மதுரைக்கு திரும்பிச் செல். நான் 3 நாட்களில் மதுரைக்கு வந்து உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினார். அதன்படியே தடாதகை பிராட்டியார் மதுரைக்கு திரும்பினார். 3 நாட்களுக்குப் பிறகு சிவபெருமான் சுந்தரமூர்த்தியாக அழகானவர் மதுரைக்கு வந்து தடாதகை பிராட்டியாரை எல்லோரும் வியக்கும் வண்ணம் திருக்கல்யாணம் திருமணம் செய்து கொண்டார்.